வானானது நீரோடைகளை வாஞ்சித்து கிளறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல் ஜீவனுள்ள தேவன் மேலே காகமாயிருக்கிறது. நான் எப்பொழுது வேவலுடையில் சந்நிதியில் வந்து நிற்பேன். உன் தேவன் என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியா இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோடே கூட நடந்து நீரே கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்துக்கோருரிரு தேவாலயத்திற்கு போய் வருவே. இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறதே. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. அவர் சமூகத்தில் இரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். என் தேவனே, என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது. ஆகையால் யோர்தான் தேசத்திலும் ஏர்மோன் மலைகளிலும் சிறுமலையிலும் இருந்து உம்மை நினைக்கிறேன். உமது இரதத உரனிலும் செருளாயத்தை ஆழம் கூப்பிடுகிறது. உமது அலைகளும் திரகளும் எல்லாம் என்மேல் உரண்டு போகிறது. ஆகிலும் கர்த்தர் பகற் காலத்திலே தமது திரவம் கட்டளையிடுகிறார். காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது. என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி என்னை மறந்தேன். சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் என் துக்கத்துடனே திரிய வேண்டும் என்று சொல்கிறேன். உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோடே சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவக்குத்துகிறது போலின் திருகு. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் இவக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கு காத்திரு. என் முகத்திற்கு இரட்சிப்பும் என் தேவனுமாயிருக்கிறவரை நான்